யாசுவா சொல்றது என்ன சொல்றாரு? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இந்த வீட்டில் நீ கடந்து வந்தேன்னா உனக்கு நன்மை உண்டு. அதுக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பிரைஸ் யாசுவா. இங்கதான் ஒரு சிக்கல் இருக்குது. இங்க அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வந்துட்டான். ஆனா வந்தவன் வஞ்சிக்கப்படுவான். அதுல ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எல்லாரும் இங்க நிலைச்சிருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய அற்புதத்தை போல இன்னொரு அற்புதம் இங்க இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை போல இன்னொரு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய கோலை போல இன்னொரு கோல் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு தான் தெரியுமே, மோசே சர்வ வல்லமையுள்ள யாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தன் கோல் மூலமாய் செய்த அதே அற்புதங்களை மந்திரவாதிகளும் செய்தார்கள். எப்படி? அப்ப இன்னைக்கு என்னட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள்கிட்டையும் கேட்பாங்க, இயேசு நாமத்தில் செத்தவனையே எழுப்புறான், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப இயேசுவின் நாமம் பொய்யா அப்படின்னு வானுங்க. அறிவிமிக்க அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த உலகத்தில் வந்தாரே, அவருடைய பெயர் இயேசு இல்லை, அவருடைய பெயர் ஜீசஸ் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து சுமார் 320 வருஷங்கள் ஆகிறது. இந்த 320 வருஷத்தில் தம்புரானை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. பராபரனை கொண்டு, இந்த பைபிள் மூலமாக பராபரனை கொண்டு, பராபரன் என்ற நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. சர்வேஸ்வரன் என்ற நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. சேசு சேசு என்ற நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. மரித்தவன் உயிரோடு வந்தான், நோயாளிகள் குணமானார்கள், பிசாசு பிடித்தவர்கள் சுகமடைந்தார்கள். அப்ப அதை கடவுள்னு சொல்ல வேண்டியதானே. நெக்ஸ்ட், நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவர்களை புறம்பே தள்ளி வைத்திருக்கிற இந்து மத நண்பர்கள், ஒரு மஞ்சள் துணியில் அற்புதம் நடக்கும், ஒரு சிகப்பு துணியில் அற்புதம் நடக்கும், ஒரு வேப்பலையில் அற்புதம் நடக்கும். அற்புதத்தின் பின்னால் போகணும் என்றால் அங்கே போகலாம் அல்லவா? அதற்கு பின்பு இஸ்லாமிய சகோதரர்கள் கல்லறையில் தோட்டத்தில் இருந்து, கல்லறைக்கு மேலிருந்து மயில் தோகை கொண்டு பிசாசை துரத்துகிறார்கள், அற்புத அடையாளங்கள் செய்கிறார்கள். அங்கே போக வேண்டியதுதானே? அற்புத அடையாளத்தை பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் கிரேக்கர்கள் அற்புதத்தை தேடுவார்கள், ஆனால் அற்புத அடையாளம் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிந்து போகிற அற்புத அடையாளங்களை பார்த்து இறைவனை தேடுகிற மாநில கூட்டம் இன்றைக்கு. நீங்கள் அற்புத அடையாளங்களை பார்க்க வேண்டாம், வேதத்தை பாருங்கள், வேத சத்தத்தை கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் யார் என்று அவர் சொன்னார், நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்திலே நீ சாவாய். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார் அல்லவா? இப்ப பிதாவை இயேசுன்னு சொல்லு, பிதாவை ஜீசஸ் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒருவர் 2 பதவிகள், பிதா என்கின்ற பதவி, குமாரன் என்கின்ற பதவி. இந்த பதவிக்குள்ளாக கடந்து போகிறார் யார் என்று கேட்டால் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
இந்த தேவனுடைய ஸ்தானத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தேவனாக இருந்து ஆவியாக இருந்த தேவன் இந்த பூமியில் மனிதனாய் கடந்து வந்தார். அவரை விசுவாசித்து அவரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வீட்டில் வந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா.